ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக சற்று நேரத்தில் தொடங்குகிறது அனைத்து கட்சி கூட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு ஆலோசனை. ராஜஸ்தான், பஞ்சாபில் எல்லையோர நகரங்களில் பள்ளிகள் மூடல், பொது நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இரவு நேரங்களில் மின்சாரம் நிறுத்தப்படும் என்று அறிவிப்பு. பாகிஸ்தானின் பவல்பூரில் இந்திய தாக்குதலில் உருகுலைந்த தீவிரவாத முகாம்கள். தீவிரவாதி மசூத் அசாரின் வீடு உள்ள பகுதி கடும் சேதம். சில நிமிடங்களில் 4 முறை தாக்குதலுக்கு உள்ளான முரித்கேயில் உள்ள லஷ்கர் இ தொய்பாவின் பயிற்சி முகாம். இடிபாடுகளாக காட்சியளிக்கும் 1000 தீவிரவாதிகளை உருவாக்கும் மையம். நள்ளிரவிலும் எல்லையில் 4 இடங்களில் அத்துமீறி தாக்கிய பாகிஸ்தான் படைகள். தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் இந்திய படைகள். இந்திய படைகளின் ஏவுகணை தாக்குதலில் சின்னாபின்னமான தீவிரவாத முகாம்கள். செயற்கைக்கோள் புகைப்படங்களில் பதிவான காட்சி. பாகிஸ்தானில் லாகூரில் விமான நிலையம் அருகே குண்டுவெடிப்பு சத்தம். ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியானது. 95.3% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு. +2 பொதுத் தேர்வில் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக தேர்ச்சி. மாணவர்கள் 93.16% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மாணவிகள் 96.70% தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். +2 தேர்வில் அரியலூர் மாவட்டம் 98.82% தேர்ச்சி பெற்று முதலிடம். ஈரோடு 2ஆம் இடத்தையும், திருப்பூர் 3ஆம் இடத்தையும், கோவை 4ஆம் இடத்தையும் பெற்ற நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் 5வது இடம் பிடித்தது. +2 தேர்ச்சியில் வேலூர் மாவட்டம் கடைசி இடம். 90.79% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அறிவிப்பு. +2 துணைத் தேர்வுகள் அடுத்த மாதம் 25ஆம் தேதி தொடக்கம். அட்டவணை நாளை வெளியிடப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மேலும் ஒரு கல்வியாண்டு வீணாகாமல் தவிர்க்கும் பொருட்டும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வினை 25/6/2025 முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தேர்விற்கான கால அட்டவணை 9/5/2025 அன்று வெளியிடப்படும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 73,040 ரூபாயாக அதிகரிப்பு. 1 கிராம் தங்கத்தின் விலை கிராமுக்கு 55 ரூபாய் உயர்ந்து 9,130 ரூபாய்க்கு விற்பனை. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலம். திருக்கல்யாணத்தை தரிசித்த பெண்கள் தங்களின் மாங்கல்யத்தை மாற்றிக்கொண்டனர். பள்ளிகளில் மாணவர்களை சேர்ப்பதற்கு ஆதார் அட்டை அவசியமில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். +2 தேர்வில் தனியார் பள்ளிகள் 98.88% தேர்ச்சி. அரசு பள்ளிகள் 91.94%, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் 95.71% தேர்ச்சி பெற்றுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நள்ளிரவில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை அலறவிட்ட இந்திய படையின் தாக்குதலை துல்லியமாக சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். புதன்கிழமை அதிகாலையில் பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாதிகளை அலறவிட்ட இந்திய படைகளின் அதிரடி தாக்குதல்தான் இது.
பெஹல்காமில் 26 பேரின் உயிரை பறித்த தீவிரவாத தாக்குதலுக்கு 15 நாட்கள் பக்காவாக திட்டமிட்டு இந்திய படைகள் கொடுத்த இந்த பதிலடியில் தீவிரவாத முகாம்கள் சின்னாபின்னமாகின. புதன்கிழமை அதிகாலை 1:05 மணிக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதலை தொடங்கியது இந்தியா. இதுதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிம்பர் மாவட்டத்தில் உள்ள பர்னாலா. இந்தியாவிற்குள் தீவிரவாதிகளை அனுப்பும் முன் இந்த முகாமில்தான் அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்கும் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பு. சுமார் 150 தீவிரவாதிகள் தங்கக்கூடிய முகாம் குண்டு வீசி அழிக்கப்பட்டது. இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கோட்லியில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்புகளின் பயிற்சி மையங்கள் சின்னாபின்னமான காட்சி. ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் நிறுவன தலைவரும் காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக NIA-வால் தேடப்படுபவருமான காரி ஜாரர் தான் இந்த முகாமிற்கு பொறுப்பு. பார்க்கும் இந்த சர்ஜால் பகுதி இந்திய எல்லையில் இருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தானிற்குள் இருக்கிறது. பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டி இந்திய பகுதிக்குள் தீவிரவாதிகள் நுழைவதற்கான இந்த முக்கியமான பகுதிகளில் இந்திய படைகளின் தாக்குதலில் இருந்து தப்பவில்லை. குண்டுவீச்சில் சின்னாபின்னமாகும் இந்த மெக்மூலா ஜோயா என்பது பெயருக்குத்தான் மருத்துவமனை, ஆனால் தீவிரவாதிகளின் பயிற்சி மையம். லஷ்கர்-இ-தொய்பா 25 ஆண்டுகளாக ஆண்டுக்கு 1000 பேருக்கு பயிற்சி அளிக்கும் இம்மையத்தின் மீது அடுத்தடுத்து 4 முறை இந்திய படைகள் தாக்குதல் நடத்தி அழித்த காட்சி இது. மும்பை தாக்குதல் வழக்கில் தூக்கிலிடப்பட்ட தீவிரவாதி அஜ்மல் கசாப்பிற்கு பயிற்சி அளித்த இந்த இடம் குண்டுவீச்சில் தகர்ந்து போனது. அடுத்த முக்கியமான தீவிரவாத தளம் பக்வல்பூரில் உள்ள இந்த பகுதி. இங்கிருக்கும் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரின் வீடு இந்திய படைகளின் தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்தது. 2019 40 CRPF வீரர்கள் கொல்லப்பட்ட புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டம் தீட்டப்பட்ட இந்த இடம் தாக்கி அழிக்கப்பட்டது. மாறாக பாகிஸ்தான் மற்றும் அடுத்தடுத்து 25 நிமிடங்களில் 9 தீவிரவாத முகாம்கள் புதன்கிழமை அதிகாலையில் அழிக்கப்பட்டன. அதே நேரம் பாகிஸ்தானைச் சேர்ந்த பொதுமக்களை குறிவைத்தோ பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீதோ அந்நாட்டு ராணுவம் மீதோ எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என ராணுவம் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்திய படைகளின் ஒவ்வொரு தாக்குதலையும் பிரதமர் நரேந்திர மோடி கண்காணித்தபடியே இருந்தார்.